பலாக்கா இதுதான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். பலாக்கா எப்படி சமைக்கிறதுங்கிறத காமிச்சு தரேன். எங்கள் தோட்டத்தில் உள்ளது எல்லாமே தரையிலேருந்தே காய்க்கும். ஆக்சுவலாக அந்த மரம் வந்து ஒரு 75 இயர்ஸ் இருக்கும் ஓல்டு. ஃபுல்லாக இதே போல் கீழேருந்து மேலே வர காயாக தான் இருக்கும். சக்கை எப்போவுமே அப்படி தான் காய்க்கும். நாங்கள் எங்கள் சைடில் வந்து சக்கை தான் சொல்கிறது. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிஞ்சு சக்கை, அதாவது பலாக்கா, பிஞ்சு பலாக்காயில் இந்த டிஷ்ஷு பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? பலாக்கா ஃபஸ்ட்டு பறிச்சுக்கிடுவோம். பலாக்கா இதுதான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் கத்திலையும் அப்ளை பண்ணிடலாம். குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். உப்பு மஞ்சளும் போட்டு வேக வச்சிடணும். நம்மளோட சக்கை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தோல் எடுக்கிறதுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே இது போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இது போல் எல்லாமே வெட்டி எடுத்துடலாம். பலாக்காவை இதே மாதிரி உதிர்த்து வச்சாச்சு. சக்கையை பொறுத்தவரையில், பலாக்காயை பொறுத்தவரையில் சின்ன பிஞ்சிலிருந்து பழுத்து வர்றது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம சமைக்கலாம். சதை பகுதி இருக்குல்ல, ஒரு சோளையும் அதை பொடி பொடியாக கட் பண்ணி சிப்ஸு போடலாம். சிப்ஸாக இருக்கும். அதையும் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். விதையை சாப்பிடலாம், ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், அவிச்சி சாப்பிடலாம். இதேமாரி துவரல் பண்ணலாம். பழுத்ததுக்கு அப்புறமா பழமாக சாப்பிடலாம். அதை வந்து பாயாசம் பண்ணுவாங்க, அக்க பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்வா கிண்டலாம். நிறைய வெரைட்டியாக பண்ணலாம். துவரனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஜீரகம், பச்சை மிளகா, தேங்காய் வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கிடுங்க. ஒன்று பாதியாக அரைச்சி எடுத்துடலாம். ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகா, அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதை சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துருவோம். இவ்வளோ வந்து அரைப்படணும். கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, சதைச்ச பூண்டு, வேக வச்ச பலாக்கா, உருவி அரைச்ச தேங்காய், டேஸ்ட்டுக்கு உப்பு. வேக வைக்கச்சில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம், பார்த்து சேருங்க. நல்லா கலந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பலா பிஞ்சி துவரன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பலா பிஞ்சி துவரன் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.